ஹாய் கைஸ், நீங்கள் முருக பக்தரா? இன்றைக்கி நம்ம முருகன் கோயில் சீரீஸில் பார்க்க போகிற கோயில் கந்தன்குடி கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம் நனிலம் வட்டம் பேரளம் டு காரைக்கால் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் இந்த அழகான கோயில் கந்தன்குடி முருகன் கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, இங்கே முருகர் வள்ளி தேவயானையோட அழகாக நமக்கு காட்சி தராங்க. இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4:30லேருந்து 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஏதாவது ஸ்பெஷல் டேஸ், தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில் 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நமக்கு முருகன் விபூதி அலங்காரத்தில் அவ்வளோ அம்சமாக வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. எந்த முருகர் கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலில் இருக்குது. அது என்னென்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த கோயிலில் திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிலேருந்து 10 நாள் முன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, திருக்கல்யாணம், தேர் திருவிழான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக நம்ம இந்த ஊர் மக்கள் சிறப்பாக முருகருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் முருகருக்கு ஒரு வெள்ளி ரதம் கூட ஒன்று இருக்குங்க. திருவிழா இல்லாத மற்ற நாட்களில் வாசலில் வெள்ளி ரத மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த வெள்ளி ரதத்தை பத்திரமா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. வெள்ளி ரத மண்டபம் இல்லாமல் இங்கே ஒரு வசந்த மண்டபம் கூட இருக்குது. அந்த எல்லா முருகர் கோயில்லையும் முருகருக்கு வாகனமாக என்ன இருக்கும்? மயில் தானே இருக்கும். ஆனால் இந்த முருகர் கோயிலில் மட்டும் மயிலுக்கு பதிலாக யானை இருக்குது. இதோ பாருங்கள், நான் அந்த யானையை வீடியோவில் காட்டுறேன். கொடிமரத்துக்கு ரைட் சைடில் தான் வசந்த மண்டபம் இருக்குது. நீங்கள் கோயிலே முன்னாடி புக் பண்ணிட்டா உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளான காது குத்து, நிச்சயதார்த்தம், கல்யாணம் கூட இந்த வசந்த மண்டபத்தில் நீங்கள் நடத்திக்கலாம். இன்னொரு வாசல் தாண்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா முருகனுக்கு ரைட் சைடில் தெய்வானைக்கு தனி சன்னதி இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. தெய்வானை சன்னதிக்கு நேர் ஆப்போசிட்டில் வரசித்தி விநாயகரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. வள்ளி தெய்வயானையோட காட்சி தர முருகப்பெருமானில் வள்ளியை இச்சாசக்தினும் தெய்வயானையை கிரியாசக்தினும் சொல்கிறாங்க. இதுதான் தெற்கு முகம் பார்த்த அந்த தேவசேனாவோட சன்னதி. இதுக்கப்புறம் போனால் முருகரோட உற்சவர் சிலை வச்சுருக்காங்க. இந்த உற்சவர் சிலையில் தான் வெள்ளி தேரில் நமக்கு திருவிழா நாட்களில் முருகர் காட்சி தருவார். இதுக்கப்புறம் தான் மூலவர் சன்னதி. இந்த முருகரை பார்க்கறதுக்காக இவ்வளோ நேரமாக நம்ம க்யூவில் நின்று காத்திருந்து பார்த்தோம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் நம்ம விபூதி அலங்காரத்தில் நம்ம முருகர் நமக்கு அழகாக காட்சி தராங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, தேவேந்திரனின் திருமகளான தேவயானை முருகரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இந்த கந்தன்குடி ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து தவம் இருக்கிறாங்க. அவங்க தனியாக போய் தவம் இருக்கிறாங்கங்கிறதுக்காக தேவேந்திரன் தனது வாகனமான வெள்ளை யானை, அதாவது ஐராவதத்தை அவங்களுக்கு துணைக்கி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஐராவத யானையை தான் நீங்கள் வாசலில் மயிலுக்கு பதிலாக பார்த்துருக்கலாம். தேவயானையோட தவத்தில் மனமுருகின முருகன் தேவயானையை கல்யாணம் பண்ணி கரம் பிடிக்கிறாரு. திருமணம் ஆகாதவங்க திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த கோயிலில் வந்து முருகனை மனமுருகி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். திருமண தடைக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே குழந்தை வரம் வேண்டியும், தொழிலில் நல்ல லாபம் அடையணுன்னோ, நோய் நொடியெல்லாம் சீக்கிரமாக குணமாகணுன்னோ இங்கே நிறைய பேர் வந்து முருகனை தரிசித்து அருள் பெற்றுட்ருக்காங்க. முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் இங்கே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், சண்டிகேஸ்வரர், காலபைரவர்னு ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட தலவிருட்சம் பார்த்திங்கன்னா பன்னீர் மரம். ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தலவிருட்சம் இருக்கும். தலவிருட்சம்னா என்னங்க, முதல்ல ஆதி காலத்துலலாம் சாமியை இந்த மரத்தடியில் வச்சு தான் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக களிமண்ணையும் செங்கற்களையும் வச்சு கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் காலப்போக்கில் அழிஞ்சதுனால அதுக்கப்புறம் மலையை குடஞ்சி கருங்கற்களை வச்சு கோயில் கட்டி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தை சும்மாவாக வெட்ட முடியும். அதனால தான் கோயில் உள்ளே அதை தலவிருட்சம்னு வச்சு அதையும் கும்பிடுறாங்க. இதுதான் அந்த நம்ம கந்தன்குடி கோயிலோட ஓவர்வியூ. தமிழ்நாட்டில் கந்தன் குடிகொண்ட இடங்கள்னு 9 திருத்தலங்கள் சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. கந்தன்குடியில் தங்கிய பெருமானேன்னு திருப்புகழில் அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு. இந்த கோயிலுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குது. அது வந்து கந்த புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் தான் வெள்ளை யானை குளிச்சுட்டு கந்தனோட அருளை பெற்றுச்சான். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து கந்தனோட அருளை பெறுங்க. இதே மாதிரி நிறைய முருகன் கோயிலை பற்றியும் நிறைய கோயிலை பற்றியும் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.